பாண்டுபுத்திர மகாராஜன் ஆமா குந்தமா தேவிக்கும் பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் சரி நீங்க மொண்டியா வரீங்களா? மொண்டியா நாங்கள் ஐவர் பஞ்ச பாண்டவர்கள். ஓ ஐவர் பஞ்ச பாண்டவர்கள். தர்மன் தர்மன் பீமன் பீமன் அர்ஜுனன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன். ஓ தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன். ஆமா ஐவராஜாக்கள். இப்படி ஐவர் பஞ்ச பாண்டவர் பிறந்தோம். சரி அப்படி பிறந்தாலும் என்ன கேட்டி என்ன கேட்டா இப்படி சடப்புடுக்கு சன்னியாசி மாதிரி இருக்கிறிய என்ன காரணம்னு கேக்குறேன். 11 பையன். ஆமா 32 லட்சம் 32 லட்சம் பொருந்தி அர்ஜுனன் அர்ஜுன மண்ண எங்க இப்படி பட்டிப்பாட்டுல தூக்கி பொருண கட்டிட்டு நான் தான் அர்ஜுன மண்ணங்கிறியே இந்த கோலத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டி கோலத்துல இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஆமா நண்பா போய் அடையா தருமே அக்கா எனக்கு முன்னாடி டீ குடுக்கல ஏமாத்திடுச்சு. ஓய் ஏண்டா டேய் ஓய் இப்படி அர்ஜுன மன்னன் இப்படி சன்னியாசி தூக்கக்கூடிய காரணம் என்ன? காரணம் என்னன்னு கேக்குறேன். ஆமா நண்பா ஓய் என் அண்ணன் தர்மராஜன் தர்மராஜன் என் பெரியப்பா மக்கள் துரியோதனாதிகள் 100 பேர்கள். சரி நாங்கள் பாண்டவர் ஐவராஜாக்கள். ஐவராஜாக்கள் ஆமா எப்படியாவது இந்த அஷ்டாபுரத்தை இரண்டாக பிரிக்கணும். இரண்டாக பிரிச்சா 100 பேத்துக்கு பாதி நாடு. 100 பேத்துக்கு பாதி நாடு. பாண்டவர் ஐவருக்கு பாதி நாடு. ஐவருக்கும் பாதி நாடு. அப்படி என்று செத்த புத்தியை
கொண்ட துரியன் துரியன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன? தந்திர மார்க்கமாக ஆ என் ஸ்ரீ தந்த ஆ விதர்ண மகாராஜன் கையில விதர்ண மகாராஜா கையில நிறுவத்தை கொடுத்து அஷ்டாபுரம் அழைத்தான். ஓ அஸ்னாபுரம். ஆமா சரி. அஷ்டாபுரம் அழைத்து ஆ அண்ணன் தர்மராஜனை ஆ இதோ பகடைக்கு இறங்கி செய்து. சரி பகடைக்கு. ஆமா ஆ அதுக்கு பகடைக்கு சாமி. ஆமா தந்திர மார்க்கமாக அமர வைத்து ஆ அண்ணன் தர்மராஜனே அமர வைத்து ஆ சூது பகடை ஆடி ஆ சூது பகடையிலே ஆ நாடு நகர் உப்பு சென்று வரையோடு தோர்த்து ஆ ஐவர் பஞ்ச பாண்டவரை ஒன்றை கால் வேலைக்கு வைத்தான். ஓ ஐவர் பஞ்ச பாண்டவரை ஒண்டி கால் மேல நாங்கள் தோற்க தெரியும் ஒரு நாட்டை எல்லாம் அட பட்டுடாத பகடையாடி ஒரு பகடையாடி எங்களை பரவல ஓட்டி வைத்தார் ஓர் துரியராஜன். அட துரியராஜன். ஒரு பகடையாடி எங்களை வனவாசல் ஓட்டி வைத்தார். தந்திர மார்க்கமாக ஆ சகினியை ஏற்றி விட்டு ஆ அண்ணன் தர்மராஜனை ஆ அமர வைத்து அமர வைத்து சூது பகடையாடி சூது பகடையாடி சூது பகடையில ஆ நாங்கள் பாண்டவர்கள் பாண்டவர்கள் எல்லாமே தோர்த்து விட்டோம். எல்லாமே என்ன சொல்ல என்னென்ன சாமி? ஆ? என்னென்ன? என்ன எனக்கு தெரிஞ்ச நான் அர்ஜுனாஜன் போட்டு ஆட மாட்டேனா? ஏ சாமி நாடு நகரத்தை எல்லாம் தோர்த்து நாடு நகரம் அனைத்தும் தோர்த்து ஆமா ஆ ஐவர் பஞ்ச பாண்டவரை ஆ நாடு வனவாசம் ஓட்டி வைத்தான். ஓ காடு வனவாசம். ஆமா சரி. அப்பொழுது ஆ வனவாசம் ஓட்டி ஓட்டி எம்மா ஓய் 12 வருஷம் காணகம் அடடா 12 வருஷம் காணகம் ஒரு வருஷம் அச்சாது வாசம் அஜாத வாசம் 13 கழித்து வந்தான் ஆ நாடு கொடுப்பன் என்று ஆ துரியன் கட்டளை. ஓ துரியன் கட்டளை. ஆமா சரி. அப்புறம் கட்டளை பிரகாரம் ஆ இதோ பாண்டவர்கள் பாண்டவர்கள் நாங்கள் நாட்டை விட்டு ஆ இதோ காட்டுக்கு சென்றோம். அப்பொழுது ஆ மகளே, காட்டுக்கு சென்று ஆ 1வது சூரியவனம், சூரியவனம், 2வது ராமரிஷிவனம், ராமரிஷிவனம், 3வது உருக்குமாரிஷிவனம், ஆ 4வது காலமகாசிவனம், ஆ 5வது சைந்தவனம், சைந்தவனம், 6வது காமதேவி பருவதம், ஆ 7வது கந்தர் பருவதம், கந்தர்வபுரம், 8வது உருக்குமரீஸ்வரம். பாண்டவர்கள் ஆ 8 வருடத்தை முடிச்சிட்டோம். ஆ நேற்று தினத்துல ஆ இதோ 9வது வருடத்தை அடி எடுத்து வைத்தோம். ஓ 9வது இடத்துல எடுத்து வைக்கிறீங்க. ஆமா சரி. அப்படி அடி எடுத்து வைத்து ஆ 9வது வருடத்தை ஆளக்கூடிய ஆ ஆனா வேதவியாசரை சந்தித்தோம். ஓ வேதவியாசர். ஆமா அப்படி சந்தித்து ஆ உங்களை பார்த்தா ஆ ராஜகுலத்திலே பிறந்தது போல் இருக்கிறது. இருக்குது. நாட்டை விட்டு ஆ நாட்டுக்கு வந்த காரணம் என்ன என்ன அப்படின்னு கேட்டார். சரி பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? கண்டிப்பா சொல்லித்தாகணும். ஆ? சொல்லித்தே சாமி ஆகணும். ஒரு நாடு இருக்குதுன்னா ஒரு நாடு இருக்குதுன்னா அந்த நாட்டை விட்டு எதுக்கு வரணும், ஆஹா. அடுத்த நாட்டுல எதுக்கு கால் வைக்கணும், ஆஹா. கண்டிப்பா கேட்பாங்க. அப்பொழுது ஆ. நாங்கள் என்ன செய்தோம்? என்ன ரோமரிஷி வேதவியாசரை சந்தித்தோம் பாண்டவர்கள். சரி என்ன வாங்கின? எங்களுக்குள்ள 1000 இருக்கும். எப்படின்னா யாராப்பா இருக்கட்டும்.
ரோமரிசி வேதயாசனை பாண்டவர் சந்தித்தோம். சந்தித்து சாமி இப்படி சூது பகலையாடி நாட்டை விட்டு காட்டுக்கு வந்துட்டோம். சரி, நாங்க ஒரு வருஷம் உங்க நாட்டுல காலம் கழிக்கிறோம். சரி, எங்களுக்கு அனுமதி இல்லைன்னு கேட்டோம். கேட்டீங்க. அப்ப ரோமரிசி வேதயாசனை சொல்கிறார். என்ன எப்படி தெரியுமா? எப்படி நாடு கொடுக்க மாட்டோம். ஓ, 12 வருஷம் காட்டுல தெரிஞ்சாவும் துரியோதரன் வந்து நாடு கொடுக்குற மாதிரி ஒண்ணும் தெரியல. ஆமா, அதனால ஐவரிலே ஒருவர் வெள்ளிக்கு நேசன் இடத்திலே சென்று வேட்டியான வரங்களை பெற்று இதோ சண்டையில செலுத்தி விட்டு இதோ நாட்டு யாருன்னு சொன்னார். அப்பொழுது 5 பேத்துல யாரு போவது ஒண்ணு புலப்படவில்லை. அப்ப நாங்கள் யாரும் தெரியுமா? யார? மருந்தாமன் கண்ணர் அழைத்து மாமா ரோமரிசி யார் யாருன்னு சொல்லுகிறார். 5 பேத்துல யாரு மாமா வரத்துக்கு போறது? யாரு வரத்துக்கு போறது அப்படின்னு கேட்டோம். கேட்டதுக்கு என்ன சொன்னாரு? அதுக்கு மாமன் சொல்லுகிறார். எப்படி? அர்ஜுனா, நீங்க இருப்பது 5 பஞ்ச பாண்டவர்கள். ஆமா, என்ன பெரிய அண்ணன் தம்பிகள். அதனால நீ தான் போ. அவன் தான் போனா உங்களுக்கு பாங்குபாடு வந்துடும் கண்டிப்பா. அதனால நீங்களே முடிவு செய்யுங்க. நீங்களே 5 பேத்துல யாரோ ஒருத்தர் முடிவு செஞ்சீங்க. ஆமா அப்படின்னு சொன்னாரு மாமன். ஆமா, சரி. அப்ப என் அண்ணன் தர்மராஜர் பார்த்தார். சரி, நான் தான் சூது பகலை அண்ணன். ஆமா, நாடு நகரமெல்லாம் தோர்த்தேன். நானே தான் தோர்த்தேன். நானே போகிறேன் வரத்துக்கு என்று என் மாமன் திருவடி பணிந்தார். உங்க மாமா பார்த்து வந்து தர்மர் பண்ணிடுறாரு.